கலெக்டர் ஆபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆகவே இதையும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணை பிரகார ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள இந்த மனுக்களுக்கு உண்டான தீர்வை கண்டுவிடுவோம். ஆகவே நீங்க அங்க வர்றதுக்கு பதிலாக உங்களை தேடி இந்த அரசாங்கம் உங்களுடைய பகுதிக்கே வருது அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே உள்ள அனைவருக்கும், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குண்டான ஆணைகள் வரப்பெறும். அப்படி நாம் வரும்பொழுது கட்டாயமாக எல்லா இடங்களிலையும் மனுக்களை பெற்று ஆங்காங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நாம் கோரிக்கை வைப்பது என்னென்றால், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட உங்களுடைய மனுக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 15 நாட்களுக்குள்ள அல்லது ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள அதற்குண்டான தீர்வுகள் வந்துவிடும். ஆகவே இதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அலுவலர்களும் உறுதியாக நீங்கள் அடுத்த ஒரு 15 நாட்காலம் அல்லது ஒரு மாத காலகட்டத்திற்குள்ள இந்த மனுக்களுக்கு உண்டான தீர்வினை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் நம்முடைய வேலூர் மாவட்டம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் உங்கள் முன்னால் வைக்கப்படுகின்றது. அதனை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இங்கே அனைவர் முன்னும் வைத்து இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உதவி ஆணையர் அவர்கள் நன்றியுரையாற்ற உள்ளார்கள். இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை இருக்கக்கூடிய வேலூர் மாநகராட்சியின் மாநகரம் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய பொதுமக்களின் மனுக்களை நேரடியாக பெற்று தீர்வு காண வேலூர் மாநகராட்சி மண்டலம் 1ஆம் பகுதியில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் நாள் 18/12/2023 1 மற்றும் 5 வார்டுகளுக்கு 21/12/2023 3 மற்றும் 4 வார்டுகளுக்கும் சமுதாயக்கூடம் செங்குட்டையில் முகாம் நடைபெறும். 26/12/2023 15வது வார்டு 11, 12 மற்றும் 13 வார்டுகளுக்கும் பிடிஎம் மகாலில் முகாம் நடைபெறும். ஜிவிஆர்எஸ் திருமண